அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலான த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு என்பதை தமிழ் வழியில் நாம் கற்கின்றோம், பயில்கின்றோம். அந்த பயில்களை துவங்குகிறோம், தொடர்கின்றோம். இப்பொழுது 295 பக்கங்கள் தாண்டி விட்டோம் என்று நம்புகிறேன். 296வது பக்கம். 296வது பக்கத்தில் புதிய பத்தி. In relation to the universe, the supreme is Brahman, the one reality which is not only the spiritual material and conscious substance of all the ideas and forces and forms of the universe, but their origin, support and possessor, the cosmic and supracosmic spirit. So, in relation to the இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நம்மங்கிறது இந்த உடல் அல்ல, நாம் என்பது இந்த பிராணன் அல்ல, நாம் என்பது இந்த மனம் அல்ல, அதெல்லாம் ஒரு பகுதி மட்டுமே, முழுமையான உண்மை கிடையாதுன்னு சொல்லி இப்ப உண்மையான உண்மை என்ன என்பது அதுல என்னென்ன கூறுபாடுகள் இருக்கின்றனன்னு சொல்றாங்க. In relation to the universe, பிரபஞ்சத்திலிருந்து பார்த்தால், அதோட தொடர்பு படுத்தினால், the supreme is Brahman, இந்த பரமாத்மா என்பதுதான் பிரம்மன். அது எப்படி இருக்கிறது? One reality which is not only the spiritual material and spiritual substance and conscious substance சொல்லும். அப்ப ஆன்மீக பொருண்மை அதுல இருக்கு. கான்சியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா உணர்வு கொண்ட ஒரு பொருள்மைன்னு சொல்லுவாங்க. Of all the ideas, of all the forces and of all the forms of the universe. இந்த மூணு விஷயம் போட்டுருக்காங்க. Ideas, forces and forms of the universe. இப்ப இந்த மூன்று கூறுகளை காட்டுகின்றது. ஓகே, அப்போ அந்த மூன்று கூறுகளும் எதனோடு நாம் தொடர்பு படுத்தலாம்? இப்ப நீங்க யாராவது பதில் சொல்லலாம். அந்த மூன்று, அதாவது ஐடியாஸ், ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இந்த மூணும் நம்ம எதோட தொடர்பு படுத்தலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல அப்படிங்கிறது யார் வேணாலும் கை வைத்து பதில் சொல்லலாம். நான் காசு கொண்டு இருக்கிறேன். கேட்டுதா நான் பேசுனது? நான் பேச கேக்குதா? அன்மியூட் பண்ணி ஆமா சொல்லி யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல. நல்லா கேக்குது சார். கேள்விக்கு பதில் காத்திருக்கேன். ஐடியாஸ் சார், ஐடியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா விதவிதமான மத கோட்பாடுகள்னு எடுத்துக்கலாம். அப்படி கேட்கல நான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை தான் பதில், விளக்கம் அல்ல. ஐடியாஸ்னா இதோட தொடர்பு, ஃபோர்ஸஸ்னா இதோட தொடர்பு, ஃபார்ம்ஸ்னா இதோட தொடர்பு, மூணு இருக்கு. கருத்துகள், தத்துவங்கள், அதெல்லாம் கோட்பாடுகளும் அதோடைய கூறுகள். ஆனா அது எதோட தொடர்பு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அது புரிஞ்சுதுன்னா இந்த பேராகிராஃபே நல்லா புரிய ஆரம்பிச்சு. யாரா முயற்சி பண்றீங்களா? கேள்வி கேக்குதா? நல்லா கேக்குது சார். சரிங்க. புவனேஸ்வரிமா உங்களுக்கு மியூட் போட்டுருங்க. ஓகே, சொல்லுங்க வசந்தாமா. சத் ஆர் தி எக்ஸிஸ்டன்ஸ். இல்ல, அதுக்கும் ஐடியாஸ், ஃபோர்ஸஸ், ஃபார்ம்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. வேற ஏதாவது சார், அந்த நாலு ஃபார்ம்ஸ் ஹிரண்யகர்பா, விராட், அந்த கனெக்ஷனா? இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். சரி, இப்ப நான் உங்களே கேட்கிறேன், ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எங்க வரும்? மைண்ட். அப்ப ஃபோர்ஸஸ் எங்க வரும்? லைஃப். அப்ப ஃபார்ம்ஸ் எங்க இருக்கு? பாடி, பிசிக்கல். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதுங்களா? ஒரே சேமா சொல்லுங்க சார், நல்லா புரியுது சார். இப்போ அப்படி தொடர்பு படுத்தணும். அப்ப ஐடியாஸ் அப்படிங்கும்போது தாட்ஸ், ஐடியாஸ் இதெல்லாம் வரும்போது, கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்போது மைண்டோடவும், ஃபோர்ஸஸ் வைட்டலோடவும், ஃபார்ம்ஸ் பிசிக்கலோடவும் வரும். இது
reality which is not only the spiritual material conscious substance of all the ideas and forces and forms of the universe. இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கோட்பாடுகள் கருத்துகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அந்த உருவங்களுக்கும் ஆன்மீக பொருண்மையாக அது உள்ளது, அந்த உண்மை உள்ளது, பொருள் உள்ளது. ஆனா அது மட்டும் அல்லன்னு சொல்லி நாட் ஒன்லின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, பட் தேர் ஆரிஜின், பட் தேர் சப்போர்ட், பட் தேர் பொசஸர். அப்போ அந்த அவைகளின் துவக்கமாக, ஊற்றுக்களாக, அவைகளின் ஆதரவாக, அவைகளை உடையதாக இருக்கின்றது. அது எது இருக்கின்றது? காஸ்மிக் ஸ்பிரிட் அண்ட் சுப்ரா காஸ்மிக் ஸ்பிரிட். இப்ப தேர்க்கும் போது இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேர்னா அது எது குறிக்குது? ஏன்னா இப்படி படிச்சாதான் ஸ்ரீ அரவிந்தரோட நூலே நம்மளால தெளிவா புரியும். இப்ப தேர்ங்கிறது அப்ப எதை குறிக்கும்? இப்ப சொல்லலாமே. சொல்லுங்க வசந்தாமா. சார் மேல சொன்ன ஐடியா ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம், மைண்டுக்கும் சொல்லலாம். மைண்ட் வைட்டல் பிசிக்கல்னு சொல்லலாம். நீங்க சொல்ற ஐடியாஸ், ஃபோர்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், அதோடைய துவக்கமும் உதவியும் உரிமையும் எல்லாமே எதுல இருக்குன்னா காஸ்மிக் ஸ்பிரிட் அண்ட் சுப்ரா காஸ்மிக் ஸ்பிரிட். இப்ப காஸ்மிக்னா அந்த பிரபஞ்சத்தான ஒரு, சுப்ரானா அதை தாண்டிய ஒரு ஆன்மா. அந்த எஸ் கேபிட்டல் போட்டிருக்கிறதுனால அதுவும் முதல்ல போட்ட சுப்ரீம் போட்டிருக்கு பாருங்க, பரமாத்மா. ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கிற இருவேறு சொற்கள். ஸோ இதை திருப்பி படிக்கிறேன். In relation to the universe, the supreme is Brahman, the one reality which is not only the spiritual, material and conscious substance of all the ideas and forces and forms of the universe, but their origin, support and possessor, the cosmic and supra-cosmic spirit. படிக்க துவங்குவதற்கு முன்னால ஒண்ணு சொன்னேன், ரொம்ப ஆழமான கருத்துள்ள ஒரு பத்தி. அதனால மிகவும் கவனத்தோட கேட்கணும். ஏன்னா இதுல தத்துவங்கள் தான் அதிகமா இருக்கும். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் காஸ்மிக்னாவே பிரபஞ்சம் எல்லாத்தையும் சேர்ந்தது தானே. அப்புறம் அது தனியா சுப்ரா காஸ்மிக்னு அது, அப்ப அது தனியா வேற எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பா அதுதான் அங்க இருக்கிற பாயிண்ட். அந்த சுப்ரா காஸ்மிக் அதையும் தாண்டிய ஒன்றுன்னு இருக்கு நிச்சயமா. யூனிவர்ஸ் காஸ்மிக் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பொருள் நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழை பொறுத்தவரை யூனிவர்ஸ்னா பிரபஞ்சம், காஸ்மிக்னா அது. யூனிவர்ஸ்ல நம்ம என்ன வேணா சொல்லலாம், இந்த உலகமும் உலகை சுற்றி உள்ளதையும் வேணா சொல்லலாம். காஸ்மிக் போது இன்னும் தாண்டிய ஒன்று. அது ஏன்னா நமக்கு அந்த மனதால் அது புரிந்து கொள்ள முடியாது. இப்ப சுப்ரா மென்டல்ங்கிறதே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். மனம் தாண்டிய அதிமனம் சொல்றதே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாதுதான். அததான் இன்னொரு இடத்துல நம்ம படிச்சோம் அன்னைக்கு. அதாவது டிரான்சென்டென்டும் இருக்கு, டிரான்சென்டென்ட் அல்லாததும் இருக்குன்னா, ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்குன்னா அது புரிஞ்சுக்கவே நம்மளால முடியாது. இது மனதால், அதுதான் இது மனதால் விளக்க முடியாத ஒன்று. புவனேஸ்வரிமா. சரி சார். அதான் தாண்டியா அது தனியா வேற பக்கம் இருக்கிறாப்புல. டிரான்சென்டென்ட் சொல்றது அது மாதிரிதானே வரும். அனைத்தும் கடந்த ஒன்றுதானே டிரான்சென்டென்ட். அது கடந்து இருக்கணும். அதனால கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒன்று. நன்றி சார். நன்றி. All the last terms to which we can reduce the universe, force and matter, name and form, the universe, sorry, force and matter, name and form, Purusha and Prakriti, are still not entirely that which the universe really is, either is itself or its nature. All the last terms to which we can reduce the universe. The பிரபஞ்சத்தை நம்ம படிப்படியா குறைத்து பல பல இதை முடித்து லேயரா இருக்குமாங்க. அந்த படிமானங்கள் எல்லாம் முடிச்சு கீழே கொண்டு வரும்போது ரெண்டாவது வரும். ஒன்று ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர். அப்போ இது நம்ம உயிர்மெய்ன்னு சொல்ற மாதிரி வரும். உயிர் தான் ஃபோர்ஸ், மேட்டர்ங்கிறது தான் மெய். ஃபோர்ஸ் அண்ட் மெய். இது எதையும் உயிர்மெய்னா இந்த உடலும் இது மட்டும் அல்ல. இப்ப கல் இருந்தா கல்லுல இருந்து அடிச்சா வரக்கூடிய அந்த ஆற்றலும் அதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுல இருக்கு. நேம் அண்ட் ஃபார்ம், ஒரு உருவம் இருக்கிறது, அந்த உருவத்துக்கு ஒரு நேம், பேர் இருக்கிறது. ஆனா எல்லா கவனிங்க கேபிட்டல் லெட்டர்ல போறது. அப்ப இறையாற்றல், இறை பொருள், அப்புறம் இறை பெயர், இறை உருவம், புருஷான் பிரகிருதி. உங்களுக்கு இது பல தடவை நம்ம யோகா இதுல டிவைன் ஒர்க்ஸ்லயும் பார்த்திருப்போம், கர்ம யோகத்திலையும் பார்த்திருப்போம்.
லேசா இதுலயும் பார்த்தோம்னா சீக்ரெட் நாலேஜ் ரொம்ப விளக்கமா இருக்கும் சாவித்திரியில. புருஷான் பிரகிருதி, புருஷா வந்து அந்த 2 பறவைகள் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பறவை கிளையில் அமைதியாக அமர்ந்திருக்கும், மற்றொரு பறவை அதில் இருக்கும் பழத்தை உண்ணும் பறவை பிரகிருதி, பார்த்து கொண்டிருக்கும் பறவை புருஷான்னு சொல்லுவாங்க. இது சிவசக்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல பொருட்கள் வரும். அப்ப புருஷான் பிரகிருதி இவை எல்லாம் கூட இப்ப எப்படி படிக்கணும், ஆல் த லாஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் ஸ்டில் நாட் என்டையர்லி தட் விச் தி யூனிவர்ஸ் ரியலி இஸ். இவையெல்லாம் மட்டுமே அந்த பிரபஞ்சம் கிடையாது. either in itself or in its nature. அதாவது அதாகவே அப்படி அல்ல, அல்லது அதோட இயல்பாவும் அப்படி அல்ல அப்படின்னா வெறுமனே ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர், நேம் அண்ட் ஃபார்ம், புருஷான் பிரகிருதி மட்டும் அல்ல. அப்ப அதையும் தாண்டி இருக்கு. அது மட்டும் முழுமை அல்ல. இந்த நேத்திங்கிறது வந்து அல்ல அல்ல அது அல்ல அது அல்ல என்ற கருத்துக்களை வேறு வேறு அரவிந்தர் இதுதான் நம்ம அதை 2 படிங்க. சார் நீங்க ஹைலைட் பண்ணி இருக்கிற போர்ஷனா? இல்ல, அந்த 2 இதுல இருந்து முந்தினதா? இன் ரிலேஷன் ஸ்கிரீன்ல தெரியுதுல. நன்றி சார். In relation to the universe, the supreme is Brahman, the one reality, which is not only the spiritual, material, and conscious substance of all the ideas and forces and forms of the universe, but their origin, support, and possessor. The cosmic and supracosmic spirit. All the last terms to which we can reduce the universe, force and matter, name and form, Purusha and Prakriti, are still not entirely that which the universe really is, either in itself or its nature. Thank you, sir. In the sentence, ரொம்ப ரொம்ப வெயிட் உள்ளதா இருக்கு. Thank you so much. இன்னும் வரப்போது அதை விட சென்டென்ஸும் ரொம்ப வெயிட் அதிகமா தோணும். அதுக்காக தான் நான் ரொம்ப முழு கவனத்தோட பார்த்துருக்கேன். All that we are is the play and form, the mental, psychic, vital and physical expression of the Supreme Self, unconditioned by mind and life and body. The universe too is the play and form and cosmic soul expression and nature expression of a supreme existence, which is unconditioned by force and matter, unconditioned by idea and name and form, unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti. இப்ப நம்ம படிச்சதுக்கும் அதோட இன்னொரு அடுத்த கட்ட விளக்கமாக இந்த சொற்றொடர் வருகின்றதுன்னு சொல்லலாம். Yes, all that we are, நம்ம எல்லாம் இதெல்லாம் பார்த்தா முழுமையாக எடுத்துக்கொண்டால் is a play and form. அது play and form of a supreme self. அங்கதான் கொண்டு வருது. play and form, play of the supreme படிக்கலாம். play and form of a supreme self. இப்ப supreme self பரமாத்மா, அந்த ஆத்மாவை வேறொரு சொல்லல குறிப்பிடுறாங்க. அந்த பரமாத்மா லீலையாகவும் உருவமாகவும் இருக்கிறது. We are, all that we are is the play and form of the Supreme Self, the mental of a Supreme Self, psychic of a Supreme Self, vital of a Supreme Self, and physical expression of Supreme Self. Either one mental expression of the Supreme Self, psychic expression of Supreme Self, vital expression of Supreme Self, and physical expression of the Supreme Self. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அன்கண்டிஷன் பை மைண்ட், அன்கண்டிஷன் பை லைஃப் அண்ட் அன்கண்டிஷன் பை பாடி. இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம்.
அப்போ இது வந்து அந்த பரமாத்மாவின் வெளிப்பாடாக இவைகள்லாம் இருக்கின்றன. அவற்றின் ஜீவனையாகவும் உருவமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து மனதாலோ உடலாலோ உயிராலோ எந்த விதத்திலும் எந்த நிபந்தனையும் மற்ற இருக்கின்றது அப்படின்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களா புவனேஸ்வரி அம்மா, அது என்ன சுப்ரா காஸ்மிக், நமக்கு காஸ்மிக் தெரியும், அதையும் தாண்டி எப்படி இருக்க முடியும், அதுலதான் எல்லாமே அடங்கி போயிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. நமக்கு தெரிந்த மனித அறிவை வைத்து நம்ம சொல்றோம். ஆனா அதையும் தாண்டி வரும்போது அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி கண்டிஷன் பை மைண்ட். புரியுதுங்களாமா? புரியுதுங்க சார், இப்ப புரியுது. அதே இது வந்துட்டு இப்ப தீயில நம்ம விரல் வச்சா சுடுங்கிறது கண்டிஷன் பை லைஃப். அந்த லைஃபும் அந்த எனர்ஜியும் இருக்கும். அப்புறம் இப்ப நேற்று 2 நாள் முன்னாடி உங்களுக்கு தொண்டை வலி இருக்கனால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? ஆமாங்க, ஆமா. கண்டிஷன் பை பாடி, கண்டிஷன் பை லைஃப் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? இப்ப வந்து இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனா இந்த நிலைக்கு போகும்போது அன்கண்டிஷன் பை மைண்ட், அன்கண்டிஷன் பை லைஃப் அண்ட் அன்கண்டிஷன் பை பாடி. இப்ப பொதுவா நம்ம வந்து ரொம்ப ஏதோ ஒரு யாராவது திட்டாங்க, இல்ல நம்ம நினைச்சது நடக்கல, இல்ல பெரும் கடன் பட்டிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து மனதை துவள வைக்கும் போது நம்ம உடலால் சிறப்பாக இயங்க முடியாது. அதே மாதிரி உடல்ல ஏதோ ஒரு பிணி நம்மளை பீடித்து இருக்கும் போது நம்மளால மனதால நல்லா சிந்திக்க முடியாது. ஸோ ஒன்றை ஒன்று கண்டிஷன் பை மைண்ட், கண்டிஷன் பை லைஃப், கண்டிஷன் பை பாடின்னு இருக்கும். ஆனா இந்த பிளே அண்ட் ஃபார்ம், த மென்டல், சைக்கிக், வைட்டல் அண்ட் பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சுப்ரீம் செல்ஃப், அன்கண்டிஷன் பை மைண்ட் அண்ட் லைஃப் அண்ட் பாடி. இது வந்து இந்த வார்த்தைகள்லாம் ரிப்பீட் பண்ணுவார், நல்லா கவனமா கேளுங்க. முதல்ல சொன்னது வந்து பிளே ஆஃப் பிளே அண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சுப்ரீம் செல்ஃப்ல வருது. அடுத்தது யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டா இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டா யூனிவர்ஸ் இஸ் டூ இஸ் த பிளே அண்ட் ஃபார்ம் அண்ட் காஸ்மிக் சோல் எக்ஸ்பிரஷன். அங்க வந்து மென்டல் எக்ஸ்பிரஷன், சைக்கிக் எக்ஸ்பிரஷன், வைட்டல் எக்ஸ்பிரஷன், பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இங்க வந்து காஸ்மிக் சோல் எக்ஸ்பிரஷன்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கிட்டத்தட்ட இந்த யூனிவர்ஸ் காஸ்மிக்ங்கிறது ஒரே பொருள் கொண்ட இது மாதிரியே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ the universe too is the play and form on cosmic soul expression and nature expression ஒன்று போட்டுறாரு. அப்ப இயற்கையின் வெளிப்பாடு, பிரபஞ்ச ஆன்ம வெளிப்பாடு இருக்கும். எது? அப்ப சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் which is unconditioned by force and matter. அங்க வந்து அன்கண்டிஷன் பை மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இப்ப நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை வந்து இந்த மனம், உடல், அந்த ப்ராடக்ட் தான். ஆனா இங்க வந்து அதுல வந்து ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர். அங்க என்ன இதை கொடுத்தாரோ அதுக்கு முன்னாடி எந்த ஃபோர்ஸ் அண்ட் ஃபார்ம் அந்த மேல அதுக்கு முந்தினது பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர்ன்னு பார்த்தோம். ஆல் த லாஸ்ட் டேர்ம்ஸ் டு விச் வி கேன் ரெடியூஸ் யூனிவர்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர் எங்க கொண்டு வருது. இந்த இடத்துல என்னன்னா நல்லா கவனிங்க. தி யூனிவர்ஸ் டூ இஸ் த பிளே அண்ட் ஃபார்ம் அண்ட் காஸ்மிக் சோல் எக்ஸ்பிரஷன் அண்ட் நேச்சர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் விச் இஸ் அன்கண்டிஷன் பை ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர். அப்போ அந்த ஆற்றலாலும் அந்த மேட்டர்ல பொருள்மையாலும் அது எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அது எதோட எக்ஸ்பிரஷனா இருக்குன்னா இயற்கையின் வெளிப்பாடாக ஆன்மா. இது வந்து சோல், சாதாரண ஜீவாத்மா மாதிரி சோல் எக்ஸ்பிரஷன் அண்ட் நேச்சர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ பரம் சத் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸிஸ்டன்ஸ்னா சத்து தான், அதுதான் உண்மை, அதோட வெளிப்பாடா இருக்கிறது. அப்புறம் அன்கண்டிஷன் பை ஐடியா, நேம் அண்ட் ஃபார்ம், unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti. இந்த ரெண்டு சொல்லு எதோட வருதுன்னா அந்த universe too is the play and form and cosmic soul expression and nature expression of a supreme existence which is இந்த கீழே வந்து unconditioned by idea, name and form. அப்ப அது வந்து கருத்தாலோ பெயராலோ உருவத்தாலோ கட்டுப்படுத்தவில்லை. அதே அந்த வந்து திருப்பி universe too is the play and form of the thing which is not unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti. இப்ப நம்ம புருஷா வேற பிரகிருதி வேற சொல்லுவோம், பிரகிருத்தினா நேச்சர் சொல்லுவோம். புருஷாவுக்கு வந்து அதே சொல்லதான் நம்ம பயன்படுத்துறோம். மேன்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவோம், அம்மன்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம், சிவா சக்தி எல்லாம் சொல்லுவோம். அந்த அடிப்படை வேறுபாடு கூட இதை வந்து கட்டுப்படுத்தாது. புருஷன் வேற பிரகிருதி வேற என்ற வேறுபாடு கூட கட்டுப்படுத்தாது. It's all that we are. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், இங்க நீங்க மைண்ட் அண்ட் பாடியில அன்கண்டிஷன் அப்படின்னு பண்ணீங்கன்னா
அது வந்து இப்ப எனக்கு சொன்ன மாதிரி பாடி உடம்பு சரியில்லாம போறது, மனசு குழப்பம் அடைகிறது. ஓகே. ஆனா the nature unconditioned by force and matter, unconditioned by idea and name, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். இல்ல இது சிம்பிள் தானே. இப்ப வந்து அந்த எல்லாமே புருஷா பிரகிருதி தவிர மத்ததெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்காரு. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றேன், விளக்கு சொல்றேன், உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க. இப்ப நீங்க முதல்ல சொன்ன விஷயம் எதுன்னா, is the play and form, the mental, psychic, vital and physical expression of a supreme self. அந்த இது வந்து மென்டல் ஃபார்ம் அந்த சைக்கிக் எல்லாம் வர்றதுனால லைஃப் அண்ட் பாடி, மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வருது. ஆனா இங்க வந்து மனிதனை பத்தியில யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் போது அதுவே வந்து ஒரு who is the play and form of cosmic soul expression. அப்போ அந்த பிரபஞ்ச ஆன்ம வெளிப்பாட்டில் ஒரு லீலையாகவும் உருவமாக இருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு, அப்புறம் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு போடும்போது அது வந்துதான் சத்தா இருக்கு. இது வந்து நம்ம தாண்டின விஷயம், இது மனித நிலை அல்ல. அந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸோட இது எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர் அப்படின்னா ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த பொருள் இருக்குது, அந்த பொருளாலும் ஆற்றலாலும் அது கட்டுப்படுத்தப்படவில்லை. வசனமா நீங்க கை வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார் நமக்கு சாஸ்திரியில ஒரு இடத்துல அந்த ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் மேல சத்து அப்படியே அன்கொஸ்டினிங் சுப்ரீமசியோட இருக்கு அப்படின்னு வருது. அதாவது இந்த ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேஷன், இதெல்லாமே சித் கான்சியஸ்னஸ். ஆனா உண்மையில வந்து ஒரிஜினல் அப்சல்யூட் தன்னிடமிருந்து படைப்புக்கு கருவியா இந்த சித் கான்சியஸ்னஸ் உண்டாக்கினாங்க. அப்ப முதல்ல இருக்கிற அந்த விட்னஸ் ஸ்பிரிட் which presides everything, presides over everything, பட் அது அப்படியே பேசாம இருக்கு. it does not actively participate, it is static. இந்த புருஷா பிரகிருதிக்கு மேல நம்ம அந்த அப்சல்யூட்ட சொல்லுவோம். அங்கதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட் புரிஞ்சுங்கன்னா நம்ம சமயத்துல ஒரு குழப்பம் என்ன வரும்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸும் புருஷாவும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரே மாதிரி டெபினிஷனுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அங்கதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா இப்ப நீங்க பிசிக்ஸ்லயே நீங்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப யூனிவர்ஸ்ங்கிறது பொதுவான விஷயம், மனிதன் மட்டும் இல்லை. அந்த ஃபோர்ஸ்ங்கிறது பல தடவை பார்த்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸா இருக்கலாம், ஹீட் ஃபோர்ஸா இருக்கலாம், வாட்டரோட லிக்விட் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல கெமிக்கல் ஃபோர்ஸா இருக்கலாம், பல வகையான ஆற்றல்கள் இருக்கும். அதே மாதிரி அதற்குரிய அந்த மேட்டர் அதுவும் இருக்கலாம். அந்த அப்ப வந்து எந்த ஃபோர்ஸ் எந்த, ஆனா இந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய சத்து வந்து இதனால எல்லாம் கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்ப திருப்பி இதுக்கு வந்துடுறாரு, அன்கண்டிஷன் பை ஐடியா, நேம் அண்ட் ஃபார்ம். அப்ப வந்து இந்த கருத்தாலும் இந்த ஸ்பிரிட் அண்ட் மேட்டர்னு சொல்ற இடத்துல வந்து இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாமா? இது எது? ஸ்பிரிட் அண்ட் மேட்டர். ஸ்பிரிட் மேட்டருக்கு இது சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபோர்ஸ்ங்கிறது ஆற்றல், ஸ்பிரிட்ங்கிறது ஆன்மா சம்பந்தப்பட்டதா. இல்ல அங்க ஃபோர்ஸே இல்ல, ஸ்பிரிட் மேல இருக்கு, மேட்டர் அடுத்ததா இருக்கு. ஆனா இவைகள் ஒரே படைப்பினுடைய ரெண்டு எண்டுன்னு எல்லாம் சொல்றாரு. இல்ல அதுல இந்த இடத்துல அந்த அது கொண்டு வர வேண்டாம். நன்றி சார். ஓகே. இப்ப அன்கண்டிஷன் பை ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர், அன்கண்டிஷன் பை ஐடியா அண்ட் நேம் அண்ட் ஃபார்ம். அது கருத்தாலோ பெயராலோ உருவத்தாலோ கட்டுப்படுத்தப்படவில்லை. ஏன்னா நீங்க சொல்ற வசனாமா, நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேலதான் இந்த சோல் எக்ஸ்பிரஷன், இந்த ஸ்பிரிட்ங்கிற வார்த்தை எல்லாம் வேற மாதிரி வந்து பாருங்க. அதனால இந்த இடத்துல வந்து புரிந்து கொள்ள தன்மையை நம்ம மாத்திக்கணும். அப்ப வந்து இப்ப நம்ம ஒரு கருத்து இப்ப சொல்லுவோம் இல்ல, இப்ப அத்வைதம் ஒரு கருத்து சொல்லுவோம், இல்ல துவைதம் சொல்லுவோம், இல்ல விசிஷ்ட அத்வைதம் சொல்லுவோம், இல்ல வந்துட்டு பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கும். ஆனா அந்த கோட்பாட்டில எல்லாம் இது கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலதான் எல்லா சிக்கல்களும் வருது. இந்த சத் என்பது, அந்த சுப்ரீம் சத் என்பது, சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது இந்த கருத்துகளால் கட்டுப்படாது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பெயர் கொடுத்துருப்போம், அந்த பெயரால அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த உருவத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. உருவம் இருந்தாலும் சரி, உருவம் இல்லாட்டாலும் சரி, இவைகள் எல்லாம் அவை கட்டுப்படுத்தாது. Unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti.
இப்ப வந்து இந்த சோல் எக்ஸ்பிரஷனா தான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர அதை வந்து நம்ம போர்ஷன் இதை வந்து கண்டிப்பா சோலா பார்க்கறதுக்கு இங்க ஸ்பிரிட்டா பார்க்க வாய்ப்பு குறைவா இருக்கு. ஏன்னா போர்ஷன்ல அந்த ஆற்றல் தான். சரி, இப்ப அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். As all that we are is the play and form, the mental, psychic, vital and physical expression of a supreme self, unconditioned by mind and life and body. The universe too is the play and form and cosmic soul expression and nature expression of a supreme existence, which is unconditioned by force and matter, unconditioned by idea and name and form, unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti. இது வந்து நம்ம ஷேக்ஸ்பியரின் கொட்டேஷன்ல வேற மாதிரி நான் சொல்றேன், புரிந்து கொள்ள அவ்வளவு பெரிய விஷயம். ரோஸ் இஸ் ரோஸ் இஸ் ரோஸ்ன்னு ஒண்ணு வரும் பாருங்க. ஆனா இப்ப பார்த்தா வேற ஆத்தர்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் தான் படிச்சிருக்கேன். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜெர்ட்ரூட் ஸ்டெயின் அப்படிம்பாங்க. அதாவது நீங்க எந்த பேர் சொன்னாலும் ரோஸ் ரோஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இதுல வந்து தமிழ்ல வந்து பேர் வச்சாலும் வைக்காட்டாலும் மல்லிகைப்பூ ஒரு வாசம் வரும்னு ஒரு அது தமிழ் பாட்டுல அதை ஒரு சினிமா பாட்டால மாத்திருந்தாங்க. சொல்லுங்க வசந்தாமா. சார், நம்ம திருவாசகம் படிக்கும் போதே அந்த தெள்ளை நம்ம அந்த மாதிரி பகுதிகள்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சபடி அவர் பார்ஷியல் ஹாஃப் லைட் அதுல வந்து நம்ம பல பெயர்களால சொல்லி அந்த ரொம்ப பெரிய பரம்பொருள் விச் இஸ் நாட் பவுண்ட் பை எனிதிங் அத வந்து நம்ம சொல்ல முயற்சிக்கிறோம் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாருல. நீங்க சொன்னதோட வாக்குகள் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லா 1000 திருநாமம் பாடினோம் தெள்ளினம் கொட்டாமோ அப்படின்னு வருது. இங்கதான் நீங்க சொன்னதேன்னு நினைக்கிறேன். திருமாலும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து வராக உருவத்தை வச்சு அவர் திருவடி பார்க்க முயன்றாரு. நம்ம பிரம்மன் வந்து அன்னமாவாசை முடி பார்க்க போனாங்க. அறியாவோர் அந்தணனாய் இப்ப வந்து அந்த ஆண்டு கொண்டார். அவருக்கு வந்து ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத, ஒரு நாமம் இல்ல ஒரு உருவம் இல்லை. இப்ப நேம் அண்ட் ஃபார்ம் இதுல வந்துருச்சு. ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினோம் தெள்ளெண்ணம் கொட்டுறதுங்கன்னா ஒரு வகையான விளையாட்டு பெண்கள் அந்த காலத்துல. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி மாணிக்க வாசகருடைய பாடல். வசந்தாமா. நன்றி சார். இந்த கான்செப்ட் வந்து அந்த பெரிய பரந்த பொருளை நமக்கு தெரிஞ்சு சிறிய அளவுல பைண்ட் பண்ண பாக்குறோம். ஆனா அது முடியாது அந்த மாதிரி தானே. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது வந்து கொஞ்சம் சின்ன சென்டென்ஸ். Our supreme self and the supreme existence which has become the universe are one spirit, one self and one existence. அப்போ our supreme self na Paramatma and the supreme existence na the Paramasat which has become the universe and பிரபஞ்சமாக மாறி உள்ளது are one spirit, அது ஒரே ஆன்மாதான், one self and one existence. அப்போ ஒரு ஜீவாத்மா ஒரு ஆத்மாவா இருக்கலாம், ஒரு சத்தாக இருக்கலாம். அந்த நல்லா கவனிக்க வேண்டியது சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் இ கேபிட்டல் போட்டிருக்காரு, சுப்ரீம் செல்ஃப்ல வந்து எஸ் கேபிட்டல் போட்டிருக்காரு. இது ரெண்டும் ஒரே ஒரு ஆன்மாவாக சொல்லி அது ஒரு ஆன்மாவாக அது வந்து சிறிய கூறுகளாக சிறிய இருப்புகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சுப்ரீம் செல்ஃப் அண்ட் த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் which has become the universe or one spirit. இப்போ யூனிவர்ஸ்ல வந்து ஒன் செல்ஃபா ஒன் எக்ஸிஸ்டன்ஸா அது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு.
அதுலதான் நம்ம எல்லாம் அதுல ஒரு பகுதிகளாக நாம இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. The individual is in nature one expression of the universal being, in spirit and emanation of the transcendence. பட் நீங்க சொன்ன அந்த ஸ்பிரிட் இங்க வருது, இந்த இடத்துல தான் அது வருது. நம்ம பாத்துக்கணும். நாம உங்களுக்கு சொல்றேன், இண்டிவிஜுவல் இப்ப வந்து எங்கிருந்து எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. இண்டிவிஜுவல் இப்ப நம்ம தனிப்பட்ட ஆன்மாக்கள், ஜீவாத்மாக்கள், இஸ் இன் நேச்சர் ஒன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி யூனிவர்சல் பீயிங். பீயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டும் ஒரே சத்துங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய இருவேறு சொற்கள், சரிங்களா? The individual is in nature one expression of the universal being. நம்ம அந்த பிரபஞ்ச, ஆனா யூனிவர்சல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் யூனிவர்ஸ் லெவலுக்கு அதை இறங்கி கொண்டு வரலாம். அப்போ அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருக்கும். அது ஒரு வெளிப்பாடாக இயற்கையில் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இன் நேச்சர் ஒன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி யூனிவர்சல் பீயிங். அப்ப இயற்கையில் பார்த்தா அந்த பிரபஞ்ச சத்தின் ஒரு வெளிப்பாடாக அந்த தனி மனிதன் இருக்கிறார். ஆனா இன் ஸ்பிரிட் an emanation of the transcendence. emanation அனுபூதிங்கிற சொல்ல கூட நம்ம பயன்படுத்தலாம், வெளிப்பாடு என்று பயன்படுத்தலாம். டிரான்செண்டன்ஸ் அப்படின்னா எல்லாம் கடந்த ஒன்று. அப்ப இன் ஸ்பிரிட்னா, இது ஸ்பிரிட்னா ஒரு அடிப்படைங்கிற பொருளை வரும். ஆன்மாங்கிற பொருளை விட அடிப்படையில் அது எல்லாம் கடந்த ஒன்றி வெளிப்பாடாக அந்த தனி மனித தனி ஜீவ ஆத்மா வெளிப்படுகிறது. இயற்கையில் பார்த்தா பிரபஞ்ச சத்தின் ஒன்றாக வெளிப்பாடாகவும், அடிப்படையில் பார்த்தா அது எல்லாம் கடந்த கடவுளின் வெளிப்பாடாகும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த கடவுள் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். The individual is in nature one expression of the universal being, in spirit and emanation of the transcendence. இப்ப அடுத்த சென்டென்ஸ், அதோட சென்டென்ஸும் முடிவு, பேராகிராஃபும் முடிவு. Or if he finds his self, he finds too that his own true self is not this natural personality, this created individuality, but is a universal being in its relations with others and with nature, and in its upward term, a portion on the living front of a supreme transcendental spirit. Par அப்படின்னா பல முறை நம்ம பார்க்கணும். பிகாஸ்ங்கிற சொல்லலாம், பார்ங்கிற பயன்படுத்துற விஷயம் இருக்கட்டும். ஏன்னா பிகாஸ்னு வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பொதுவா. இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் ஹிஸ் செல்ஃப், அவன் தன்னுடைய ஆன்மாவை கண்டுபிடித்தால், he finds too that his own true self is not this natural personality. இதுதான் ரமண மகரிஷியோட விளக்கங்கள் வேறு வேறு விதமாக இருக்கும். அது அந்த ஆத்ம விசாரம் நம்ம செய்யும் போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நாம இப்ப இந்த ரத்தமும் சதையும் எலும்புமா இருக்குமே, அந்த ஆளுமை அல்ல, நாட் திஸ் நேச்சுரல் பர்சனாலிட்டி. அவன் வந்து எப்ப தன் ஆன்மாவை மனிதன் கண்டுகொள்கிறானோ அப்பொழுதே இந்த இயல்பான ஆளுமை அவன், அது வந்து உண்மையான ஆன்மா இல்ல. டு தட் இஸ் ஓன் செல்ஃப் இஸ் நாட் திஸ் நேச்சுரல் பர்சனாலிட்டி. அப்புறம் தட் ஹிஸ் ஓன் ட்ரூ செல்ஃப் இஸ் நாட் திஸ் கிரியேட்டட் இண்டிவிஜுவாலிட்டி. இப்ப கண்ணப்பண்ணா இப்படிதான் இருப்பான், இவர்னா அப்படிதான் இருப்பான், அவன்னா அப்படிதான் இருப்பான், அந்த பெண்ணுனா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையை சொல்லலாம். அது உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை, அதுவும் தனித்தன்மை அதுவும் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, he finds his self is a universal being in its relations with others. அப்ப வந்து மற்றவர்களோடு இருக்க தொடங்கும் போதுதான் அது வந்து ஒரு பிரபஞ்ச ஆன்மாவாக மாறுகிறது, பிரபஞ்ச ஜீவனாக மாறுகிறது. அண்ட் வித் நேச்சர், என் கேபிட்டல் போட்டார். அப்ப இறை இயல்புன்னு சொல்லுவாங்க. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா இயற்கை கூறுகளும். அண்ட் இன் இட்ஸ் அப்வர்ட் டர்ம், அப்ப அதோட உயர்ந்த நிலையை பார்க்கும்போது a portion or the living front of a supreme transcendental spirit. அப்ப வந்து லிவிங் ஃப்ரண்ட் அப்படிங்கும் போது இந்த கொரோனா பீரியட்ல தான் அந்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம். முதற்கட்ட பணியாளர்கள் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து நோயாளி கூடயே தொடர்பு வச்சுக்கொண்ட செவிலியர்கள், மருத்துவர்கள், பார்மசிஸ்ட் யாரும் ஒன்றும் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வந்து லிவிங் ஃப்ரண்ட் ஆஃப் சுப்ரீம் டிரான்செண்டென்டல் ஸ்பிரிட். அப்போ எல்லாம் கடந்த அந்த பரமாத்மாவின் ஒரு வாழும் முனையாக, முன்னணியாக அது இருக்கிறது.
இட்ஸ் அப்வர்ட். அது உயர்ந்த சொல்லால் உயர்ந்த இது பதில நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். ஆல் த லாஸ்ட் டேர்ம்ஸ் டு விச் வி கேன் ரெடியூஸ் தி யூனிவர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்ப டேர்ம்ஸ்னா அப்படி எல்லாத்தையும் இது பண்ணி இறுதியில் இவைதான் அப்படின்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா கோர்ஸ் அண்ட் மேட்டர், நேம் அண்ட் ஃபார்ம், புருஷா, அந்த டேர்ம்ஸ்ங்கிற வார்த்தை. இங்கேயும் அதே வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இட்ஸ் அப்வர்ட் டேர்ம். அங்க வந்து ஃபைனலா இருக்கிற டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து இங்க இந்த உயர்நிலையில் அந்த ஒரு சொல்லாட்சியை நாம் பயன்படுத்தினோம்னா அது வந்து எ போர்ஷன் ஆஃப் சுப்ரீம் டிரான்சென்டல் ஸ்பிரிட். அப்போ அந்த அனைத்தும் கடந்த பரமாத்மாவின் ஒரு பகுதியாக இருக்கு, அல்லது ஆர் த லிவிங் ஃப்ரண்ட் ஆஃப் அ சுப்ரீம் டிரான்சென்டல் ஸ்பிரிட். அப்போ அந்த எல்லாம் அப்ப எல்லாம் கடந்தது உயிர் கூட இருக்காது, ஆனா அந்த எல்லாம் கடந்த ஆத்மாவின் வாழும் ஒரு துணையாக ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதோட முடிவு. ஸோ அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். For if he finds his self, he finds too that his own true self is not this natural personality, this created individuality, but is a universal being in its relations with others and with nature, and in its upward term, a portion or the living front of a supreme transcendental spirit. நான் இந்த பேரா முடிச்சுட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியுமான்னு நினைச்சேன். ஆனா அடுத்த பேராக்கு நம்ம போயே ஆகுது, போயிடுவோம். சொல்லுங்க வசந்தாமா. தேங்க்யூ சார். இங்க வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் however much it is simplified, they do not cover anything or all the whole thing of that absolute. அப்படி வருது இல்லையா? ஆமா, இது வந்து ப்ளீஸ் பர்மிட் மீ டு சே ஒரு ஃபியூ திங்ஸ். என்னன்னா ஷதாவன் அம்மா எழுதுறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒன்று ஸ்ரீ அரவிந்தரை பத்தி எல்லாம் அசோபதி எல்லாம் பத்தி எழுதும்போது அசோபதி தான் ஸ்ரீ அரவிந்தர்ங்கிற மாதிரி கொண்டு வராங்களாம். அவங்க வந்து அவங்களுடைய குரு ஸ்ரீ அமல்கரன்ஜி அவர் உடனே கோவிச்சுட்டாரா ரொம்ப. வாட் டு யூ சே? அசோபதி இஸ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ, நாட் த ஹோல் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ. நீங்க அரவிந்தர்கிட்ட என்னெல்லாம் உண்டோ அதனுடைய சின்ன ஒரு வெளிப்பாடுதான் அசோபதி அப்படின்னு. ஆனா குரு ஆனந்த ரெட்டியா சொன்னீங்க இல்ல, அமல்கரன்ஜி. ஆனந்த ரெட்டிங்கிற சாரி, அதாவது அவருக்கு இன்னொரு பேர் என்னது? செட்னா, கெடி செட்னா. ஓகே ஓகே, தேங்க்யூமா. இப்போ வந்துட்டு பிரியாமா இருக்கீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அந்த பேராவை நிதானமா படிக்கிறீங்க. சரி மிஸ். இது நம்ம மேல இருந்து எல்லாரும் என்ன, இது வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இம்மர்ஸ் ஆகணும். அதுக்காக படிங்க. சார் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்கம்மா. இந்த பேராகிராஃப் இல்ல, இதுக்கு முன்னால உள்ள சில பேராகிராஃபா கனெக்ட் பண்ணியே ஒரு பெரிய கட்டுரை நீங்க எழுதலாம் சார். நம்ம போனாமா இது மாதிரி ஏதாவது தத்துவங்களா அடுத்த மேகசினுக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்க சரிங்க. ஓகே பிரியாமா படிங்க. Sorry. In relation to the universe, the supreme is Brahman, the one reality which is not only the spiritual material and conscious substance of all the ideas and forces and forms of the universe, but their origin, support and possessor. The cosmic and supracosmic spirit. All the last terms to which we can reduce the universe, force and matter, name and form, Purusha and Prakriti, are still not entirely that which the universe really is, either in itself or its nature. ஒரு நிமிஷம். இங்க வந்து நம்ம அதை பிரிச்சு படிக்கணும். ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர் சேர்ந்து படிக்கணும், நேம் அண்ட் ஃபார்ம் சேர்ந்து படிக்கணும், புருஷா அண்ட் பிரகிருதி சேர்ந்து படிக்கணும்.
We அதுல அந்த சேர்ந்து படிக்கும்போது சேர்ந்து படிக்கிற உணர்வு அதுல வரும். okay. அது ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர் நேம் அண்ட் ஃபார்ம் புருஷா பிரகிருதி கிடையாது. ஃபோர்ஸ் அண்ட் மேட்டர் நேம் அண்ட் ஃபார்ம் புருஷா பிரகிருதி. திருப்பி அந்த சென்டென்ஸ் மட்டும் படிக்க. அடுத்தது வந்து அடுத்த சென்டென்ஸ் மகேஷ் படிக்கட்டும். படிக்க வாய்ப்பு இருக்கு. படிக்க ஆல் தி லாஸ்ட் டேர்ம்ஸ் படிக்க. All the last terms to which we can reduce the universe, force and matter, name and form, Purusha and Prakriti, are still not entirely that which the universe really is, either in itself or its nature. Thank ஓகே you. மகேஷ். வெல்கம். மகேஷ் நீங்க படிங்க. மகேஷ் படிக்கிற நிலையில இருக்கீங்களா? படிக்கிறேன். படிங்க. As all that we are is the play and form, the mental, psychic, vital, and physical expression of the Supreme Self, unconditioned by mind and life and body. The universe too is the play and form and cosmic soul expression and nature expression of the Supreme Existence, which is unconditioned by force and matter, unconditioned by idea and name and form, unconditioned by the fundamental distinction of Purusha and Prakriti. Our Supreme Self and the Supreme Existence, which has become the universe of one spirit, one self, and one existence. The individual is in nature one expression of the universal being, in spirit an emanation of the transcendence. ஒரு நிமிஷம். இப்போ வந்து தனசேகரன் ஐயா படிக்கட்டும். லாஸ்ட் சென்டென்ஸ். Thank you மகேஷ். Thank you. தனசேகரனா படிக்கிறீங்களா? Thank you. Yes sir. எந்த வரியில இருந்து படிக்கணும் சார்? ஃபார்ல இருந்து ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஃபார் இஃப் ஹி ஃபைண்ட்ஸ். Okay sir. Okay sir. For if he finds his self, he finds too that his own true self is not this natural personality, this created individuality, but is a universal being in its relations with others and with nature, and in its upward term, a portion or the living front of a supreme transcendental spirit. Thank you. நன்றி. படித்த மூவருக்கும் நன்றி. Thank you sir. மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வேற ஏதாவது 2 நிமிஷம் இருக்கு. ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து இதோட தொடர்ச்சியை நாளைக்கு படிக்கலாம். சொல்லுங்க வசனம். சாரி சார் ஃபார் மை இன்டரப்ஷன். என்ன விஷயம்னா இங்க வந்து அந்த டிரான்செண்டன்ட், அந்த டிவைன் அப்சல்யூட், அது வந்து ரொம்ப நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது இல்லையா? இதுதான் வந்து ரொம்ப ஒரு உண்மைன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது அந்த யோக பாதையின் முடிவுதான் அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனா அது ஒரு பெரும் கருணை. அங்க வந்து a mutual debt binds man to the supreme. His nature we must put on as he put ours. We are sons of God and must be even as he. His human portion we must grow divine. இதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம குழம்பு போனா அவரே பதில் சொல்றாரு. Our life is a paradox with God for. Thank you. இல்ல அது இந்த இடத்துல என்னன்னா upward term a portion of the living front of a supreme transcendental spirit அப்படின்னா அந்த கடந்த ஒன்றின் நாம் வந்து வெளிப்படு பொருளாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது எங்கேயோ இருப்பது அல்ல. அது எல்லாம் கடந்து வந்தாலும் அந்த கடந்த ஒன்று நம்மளும் இருக்கிறது. அதை வெளிப்படும் தன்மையோடு நாம் இருக்கிறோம்னு வரும். ஒரு நிமிஷம் புவனேஸ்வரிமா 2வது கைத்து வைக்கணும். அப்புறம் பிரியாமாட்ட வர. புவனேஸ்வரிமா வாங்க சார். அப்போ இப்ப நான் புவனேஸ்வரி, அவங்க வசந்தா.
இப்படிங்கிற நேம்ல இருக்கக்கூடியவங்க அவங்களோட ட்ரூ செல்ஃபே கிடையாதா? அது மட்டுமல்லங்கிறது பாயிண்ட். அதுதான் இங்க இருக்கிற பருவம். அது வந்து அது அல்லங்கிறத விட அது மட்டும் அல்லங்கிறது இங்க எல்லா இதுலயும் இருக்கிறது இஸ் நாட் திஸ் டூ போது நேச்சுரல் பர்சனாலிட்டி கிடையாது, இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, ஆனா யூனிவர்சல் பீயிங் இன் இட்ஸ் ரிலேஷன். அதனால வசனாமா சொன்னா நம்மளே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிரான்செண்டல் ஸ்பிரிட்டோட அப்வர்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாட் ஓன்லிங்கிற மாதிரி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மேல ஆரம்பிங்க. இஸ் நாட் ஓன்லி த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் அண்ட் கான்சியஸ் சப்ஸ்டன்ஸ் of all the ideas and but their origin, support and possessor or the cosmic and supracosmic spirit. ஆனா இந்த டிரான்செண்டன்டோட வரும்போது பாத்தீங்கன்னா அவை அல்லங்கிற பொருள்ல கொண்டு வரும். ஏன்னா பிரபஞ்சத்துல நாம ஒரு பகுதி பார்ப்போம். நம்ம ஒரு நிமிஷம் நானு பிரியாமா கிட்ட போய், பிரியாமா வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது இந்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி அசோக் நகர்ல டாக்டர் யோகானந்தன்னு சவிதா மெடிக்கல், இஸ் அ டாக்டர், சவிதா ஒர்க் பண்றாரு. அவர் வந்து கண்டக்டட் ஒரு செஷன். அதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதுல சொன்னாருன்னா, நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், பட் திஸ் இஸ் நாட் தட் alone we are. We should at least know that there exists a first floor to which there is lift and steps operated, where we can reach. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஸோ அந்த ஃப்ளோர் அதுக்கும் மேல செகண்ட் ஃப்ளோர் இருக்கு. ஸோ அங்க இருந்து இந்த டேக்ஸ் எல்லாம் லைட் டேக்ஸ் ஆர் கெட்டிங் கனெக்டட் டு த கிரவுண்ட் ஃப்ளோர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரியணும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வெளியில டிராபிக், புழுதி, பொல்யூஷன் எல்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏசி, விண்டோ அப்படி இருக்கு. அதுக்கும் மேல செகண்ட் ஃப்ளோர்ல so much of இது மாதிரி பாரடைஸ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அதுதான் ஞாபகம். சார், இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க முன்னால சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த ஹெலிகாப்டர்ஸ் they start with the wheels. At one point they are lifted within. ஹெலிகாப்டர் பொதுவா வீல் உள்ள போது ஏரோப்ளேன்ல சொல்லுங்க. சாரி, ஏரோப்ளேன். அந்த வீல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போயிடும். அது மாதிரி லிமிட்டெட் ஐடென்டிட்டி. நம்ம பேரெல்லாம் இந்த பிறவிக்கு உள்ள ஐடென்டிட்டி. அடுத்தடுத்த பிறவி நம்ம போறோங்கிறது ரொம்ப ரொம்ப புரிதல் அப்படிதான் இருக்கு. அப்ப these are limited identities. Thank you. இப்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம மிஸ் இத மட்டும் சொல்லிடுறேன் மிஸ். அண்ட் இன்டெகிரல் யோகா இஸ் லைக் போறது மட்டும் இல்ல, அந்த லைட் டேக்ஸ கொண்டு வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல கனெக்ட் பண்ணணும். அதுதான் எக்ஸாக்ட்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அததான் நம்ம முதல் பத்திகள் நம்ம படிச்சது. பரம்பரையாக வந்த ஞான யோகம் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா இன்டெகிரல் யோகால ஒதுக்கி தள்ள முடியாது, ஒன்றிணைந்த தன்மை தான் இருக்க வேண்டும். நன்றி பிரியாமா. We'll conclude with that. Thank you, Asnama. Thank you, Maurizio. Okay.